ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். டிடி தினகரன் அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. இது எந்த பக்கம் நின்று அவர் பேசுறாரு அப்படின்றது நமக்கு தெரியவே இல்லை. ஒன்று திமுக பக்கம் இருக்கிறாரா, இல்லை தமிழக வெற்றி கழகம் பக்கம் இருக்கிறாரா அப்படின்றத கொஞ்சம் யோசிக்க முடியல. ஏன்னா அவருடைய பேச்சு பேலன்ஸ்டாவே இருக்கு. திமுகவுக்கு ஆதரவா பேசுற மாதிரி இருக்கு, விஜய்க்கு அவர்களுக்கு ஆதரவா பேசுற மாதிரி இருக்கு. என்ன அப்படி விஷயம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக கூட சேர்த்துடணும் அப்படின்னு அதிமுக இருக்கிற தரப்பினர் எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், இன்னும் பலர் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தை உள்ள வாங்க 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 வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனா விஜய் அவர்கள் மௌனம் காத்துட்டே வராரு. என்னப்பா, ஒரு பெரிய கட்சி நம்மள கூப்பிடுது, நம்மளையும் ஒரு கட்சியா மதிச்சு, நம்மளையும் ஒரு தலைவரா மதிச்சு, இவ்வளவு பெரிய ஒரு ஆண்ட கட்சி கூப்பிடுதே, அதுக்கு எதனா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்போம். ஒண்ணு வரேன், இல்ல வரல, இல்ல ஆலோசிக்கிறேன், எதனா ஒண்ணு சொல்லணும்ல. ஆனா எதுவுமே சொல்லாம சைலண்டாவே இருக்கிறாப்புல, அமைதியாவே இருக்கிறாப்புல. அதிமுக இருக்கிறவங்க தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. நாளொரு மேனி பொழுது ஒரு வண்ணம். தூங்கி எழுந்தாலே அதிமுக விஜய் அவர்களை கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க, அதிமுகவை சார்ந்த இந்த தலைவர் கூப்பிடுறாரு, அந்த தலைவர், இந்த மாதிரி செய்திகள் தான் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. கொஞ்சமாச்சுன்னா மதிக்க தேவையில்லையா? ஒரு பெரிய கட்சி 50 வருஷம் தாண்டி இந்த கட்சி அரசு தமிழக அரசியல இருக்கு, ஆண்ட கட்சி, எப்பேற்பட்ட ஒரு கட்சி, இந்த கட்சி கூப்பிடுறாங்க, உங்களையும் மதிச்சு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்லையா? ஒரு இவருக்கு என்னதான் இருக்கு விஜய் அவர்களுக்கு அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இருந்தாலும் விஜய் அவர்கள் ஏன் சைலண்டா இருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய மவுஸை ஏத்திக்கிறாராம். அவர் பக்கம் அந்த பலத்தை கூட்டிக்கிறாரு. நான் எவ்வளவு பெரிய கட்சி பத்தி, அதிமுகவே என்ன கூப்பிடுறாங்க, அதிமுகவும் பாஜகவும் அவங்களால தோத்துருவாங்க, நான் இருந்தாதான் அங்க ஜெயிப்பாங்க, அதனாலதான் என்ன 2 பேரும் வா வான்னு கூப்பிடுறாங்க, ஆனா நான் கண்டுக்கலையா அப்படின்ற ரேஞ்சில தான் விஜய் அவர்கள் இருக்கிறாரு. இந்த பக்கம் இந்த விஷயம் இப்படி போயின்னு இருந்தாலும், விஜய்க்கு ஆதரவாகவே டிடி தினகரன் இறங்கி என்ன பண்றாரு, பேசுறாப்புல. என்ன பேசுறாரு அப்படின்னா, விஜய் அதிமுக கூட போய் சேர்ந்தா தற்கொலைக்கு சமம் அப்படின்றாரு. அவரே இந்த கட்சிய என்ன பண்றாரு, தற்கொலைக்கு கொண்டு போறாரு. அதிமுக அவ்வளோ பெரிய ஒரு டேமேஜ். அவருக்கு படிக்க தெரியாது, அவருனா எந்த விஷயமும் பார்க்கலையா, அவருக்கு படிக்க தெரியாதா, எடப்பாடி பழனிசாமியோட துரோகத்தை பத்தி அவருக்கு தெரியாது அப்படின்னு சரமாரியா கேள்வி கேட்டாரு. அதுவும் இல்லாம அதிமுக எதுக்கு உங்களை கூப்பிடுறாங்க, சுயநலத்துக்காக கூப்பிடுறாங்க. உங்களை வச்சு அவங்க ஜெயிச்சிடணும், ஜெயிச்சிட்ட பேர் உங்களை கைட்டி விடணும். இதுதான் எடப்பாடி பழனிசாமியோட தந்திரம், ட்ரிக்கு. நிறைய பார்த்துருக்கல எடப்பாடி பழனிசாமி பத்தி. வேணும்னா கூட சேர்த்துப்பாரு. அது சொல்லுவாங்களே, காரியம் ஆகணும்னா காலை பிடிப்பாங்க, காரியம் முடிஞ்சிட்ட பேர் காலை வாரி விட்டு போயிடுவாங்க. இந்த பழமொழிக்கு எடப்பாடி பழனிசாமி ஆப்டபிளான ஆளு. அந்த மாதிரிதான் டிடி தினகரன் என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமியோட துரோகத்தை பத்தி அவருக்கு விஜய்க்கு தெரியாது, சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே துரோகம் பண்ணிடுவாருங்க, அந்த மாதிரி ஒரு ஆளுங்க அவரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குறித்து டிடி தினகரன் பயங்கரமா என்ன பண்ணிருக்காரு, விமர்சனங்களை முன்வைக்கிறார். இது காலகட்டம், அதாவது கடந்து வந்த காலகட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அந்த காலகட்டத்துல பார்த்தா உண்மையாவும் கூட இருக்கு. தேமுதிகவுக்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாரு, சசிகலாவுக்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாரு, டிடி தினகரனுக்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு வரிசைப்படுத்த முடியுது. அவரால துரோகத்தினால வீழ்ந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்றத பட்டியலிட முடியுது. அந்த ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்காரு. ஒருத்தர் கட்டியாச்சுன்னா நம்பிக்கையா இருந்திருக்கிறாரா அப்படின்னா இல்ல. பாஜகவுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாரு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்டிஏ கூட்டணி தலைவர்கள் எல்லாரையும் டெல்லியில உட்கார வச்சாரு. மோடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல, நீ உட்காரு ராசா, நீ இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை நான் பிரிச்சு மேய்ஞ்சிருவேன் அப்படின்னு பக்கத்திலேயே உட்கார வச்சிருந்தாரு. டெல்லி மீட்டிங்கை முடிச்சுட்டு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே கூட்டணியும் கிடையாது, ஒன்னும் கிடையாதுன்னு சொல்லி டமார்னு போட்டு உடைச்சாரு. அந்த மாதிரிலாம் மனுஷன் பண்ணுவாப்பல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படியா இருக்கும்போது தான் விஜய் அவர்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு விஜய்க்கு ஆதரவா பேசுறாரு. தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வச்சா விஜய் கதை க்ளோஸ். அதுக்கப்புறம் அவர் கட்சியை நடத்த முடியாது. கட்சிக்கு மூடு விழா நடத்திட்டு அவர் படத்தை பார்த்துட்டு போயிடணும். ஏன்னா அதிமுகன்ற கட்சியை மூடு விழா பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்பேற்பட்ட ஒரு கட்சி, எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி, 50 ஆண்டுகளுக்கும் மேலான ஒரு கட்சியை எந்த அளவுக்கு சீரழிச்சு கொண்டிருக்கிறார், மூடிட்டு இருக்கார் அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும். பார்த்த கதை இது விஜய்க்கும் தெரியும். அதனால பழனிசாமி அவர்கள் எப்படி துரோகி பழனிசாமியா இருக்கிறாரு, மாறினார் அப்படின்றதும்
விஜய் அவர்கள் அறிவாரு. விஜய் ஒன்னும் எல்கேஜி ஸ்கூலுக்கு ஒன்றும் போல, அவரும் படிச்சிருக்காரு, நாலேஜ் இருக்கு, எடப்பாடி பழனிசாமி துரோகத்துல அவரை படிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஆதரவா பேசியிருக்காரு. இது பேசிட்டு போயிருந்தா பரவாயில்ல. இன்னொன்னு சொல்றாரு, திமுகவுக்கும் தாவேகாவுக்கு தான் 2026 போட்டியே அப்படின்னு பட்டாருன்னு போட்டு உடைச்சிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவுக்கு ஆதரவா பேசினாரு தான் நம்ம டிடிவி தினகரன். ஏன்னா அந்த கரூர் சம்பவத்துல எந்த அளவுக்கு திமுகவுக்கு சப்போர்ட்டா பேசினாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா இப்போ இவருடைய நகர்வு என்னவா இருக்கு அப்படின்னா, திமுகவை ஆதரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு தோணுதோ அப்படின்ற ஒரு புள்ளியை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி தான். எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கணும்னா நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்தாரு. 2026 எடப்பாடி பழனிசாமியை தோக்க வைக்கிறது தான் என்னுடைய முழு முதல் கோல் அப்படின்னாரு. என்னுடைய தொண்டர்கள் எல்லாமே வெறி பிடிச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கணும் அப்படின்ட்டு. சோ அதனால நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை திமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கும் ஐயப்பாடு கிடையாது. ஓபிஎஸ் டிடி திமுக கூட்டணி வைக்கிறது ஐயப்பாடு பரவாயில்ல, வந்தாலும் ஏத்துப்பாங்க, பரவாயில்ல இருக்கட்டும். எடப்பாடி பழனிசாமி தோக்கடிக்கிறதுக்கு தினகரன் அவர்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கான போட்டோம், அது அவருடைய கதை. ஆனா இப்போ 2026 திமுக என்ன சொல்றாங்கன்னா, நாங்க என்னைக்குமே திராவிட கட்சிகளை விட்டு தர மாட்டோம். பாஜகவுக்கு எங்களுக்கும் போட்டி கிடையாது, தமிழக வெற்றி கழகத்துக்கு எங்களுக்கு போட்டி கிடையாது. எங்களுக்கு எதிரான போட்டியாளர் யாருன்னா அது அதிமுக தான். நாங்க விட்டு தர மாட்டோம். எங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும்பா, ஆனா நாங்க விட்டு தர மாட்டோம். இங்க நாங்க பங்காளிங்க மாதிரி ஒரே குடும்பத்தார் பிரிஞ்சு கிடக்குறோம், அவ்வளவுதான், அண்ணன் தம்பி அவ்வளவுதான் அப்படின்ற ரேஞ்சில தான் திமுகவை இன்னைக்கும் அதிமுகவை அந்த இடத்துல வச்சு பாக்குறாங்க. ஆனா அதிமுகவுக்கு இதெல்லாம் விளங்கவே கிடையல. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, திமுக நம்மள கேலி பண்ணுது. உண்மையிலே கேலி பண்ணல சார், உங்களை அந்த இடத்துல வச்சு பார்க்கணும் திமுகவுக்கு ஆசை. அவங்களுக்கு எதிரியாவே உங்களை வச்சு பாக்குறாங்க, எதிர்கட்சியாவே வச்சு பாக்குறாங்க. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, எங்களுக்கு திராவிட எல்லாம் வேணாம், எங்களுக்கு பாசிசம் தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பின்னாடி போறாங்க. பாஜகவை எதிர்த்துட்டு வந்தாலே எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒரு பெரிய ஆளுமையா இருப்பார். இது அதிமுக இருக்கிற நிலவரம். இதை புரிஞ்சுக்காம திமுகவே நீங்க திராவிட கட்சி தான், உங்களுக்கு நாங்க எல்லா பேரும் வைக்கிறோம், நீங்க திராவிட கட்சி, எங்களுக்கு எதிரியே நீங்க தான்ப்பா, எங்களுக்கு போட்டியாளர் நீங்க தான் அப்படின்னு திமுகவே சொன்னாலும், இல்ல நாங்க பாசிசம் தான், நாங்க தாமரைக்கு தான் நாங்க என்ன பண்ணுவோம், போய் நிப்போம், தாமரை பின்னாடி போய் என்ன பண்ணி இலை போய் ஒளிஞ்சுக்குது. இந்த ரேஞ்சில தான் அதிமுக இது. எடப்பாடி பழனிசாமி வளர்த்துட்டு போயிருக்காரு. அதிமுக சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல, எடப்பாடி பழனிசாமியுடைய போக்கு அப்படி இருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ இப்போ டிடிவி தினகரன் முழுக்க என்ன சொல்றாருன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கு தான் இங்க போட்டி அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் போட்டி அப்படின்னு சொல்ற டிடிவி தினகரன் அதிமுகவே லிஸ்ட்ல எடுத்துக்கல, பாஜகவே லிஸ்ட்ல எடுத்துக்கல, தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் சொல்றாரு. ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க போறாரா அப்படின்ற கேள்வி இங்க நிலவுது. அவரு ஓப்பனா சொல்லிட்டார், தயவு செய்து விஜய் அவர்களே நீங்க அதிமுக பக்கம் போவாது. ஒருவேளை அங்க அதிமுக கிட்ட போனாலும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் வரணும். வர முடியுமா? வர முடியாது. ஏன்னா அங்க டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்க டிவோர்ஸ் கொடுத்தாதான் நீங்க டிவோர்ஸ் ஆக முடியும். டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத ஒரு விவகாரமா இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் டிடிவி தினகரன் விஜய் அவர்கள் அலர்ட் பண்றாரு. அவரு சொல்ற விஷயமும் ஒண்ணு ஏத்துக்கொள்ள ஒரு விஷயம் தான். விஜய் அவர்கள் ஏத்துக்கொள்ளணும். அதிமுக கூட கூட்டணியை போய் வச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்களை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை எப்படி விஜய் அவர்கள் எடுத்துக்க போறாரு அப்படின்னு தெரியல. ஆனா டிடிவி தினகரன் சொன்னது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டி அப்படின்னு சொல்றாரு. இதை திமுக அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. திமுக இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு போட்டியாளர் யாரு, எங்களுக்கு எதிர் போட்டியாளர் யாருன்னா அது அதிமுக தான். அந்த தவிர்த்துட்டு வேற எதுவுமே. அதிமுக சீரழிஞ்சு கிடக்கலாம், அதிமுக இன்னைக்கு எழுந்துக்காம இருக்கலாம், அதிமுக பிரிஞ்சு கிடக்கலாம், செதறி போய் கிடக்கலாம், ஆனா எங்களுக்கு போட்டியாளர் அதிமுக தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இவங்க இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அதிமுகவை விட்டு கொடுக்க மாட்டாங்க திமுக. இது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு குணாதிசயம். எதிரியா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அனுசரிச்சுதான் போவாங்க. எங்களுக்கு எதிரி யாரு அப்படின்றத அவங்க தான் சூஸ் பண்ணும். ஊர்ல உலகத்துல இருக்கிறவங்களா சூஸ் பண்ணா அதுல ஃபீல்டுலயே இல்லாத ஒரு ஆளை கொண்டு வந்து எங்களுக்கு எதிரினா எப்படி அவங்க நம்புவாங்க? ஜீர்ணிச்சு திமுகவுக்கு 1% அவங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் வருமா அப்படின்றது தெரியல. அவங்க முதல்ல நின்று பார்த்துருக்கணும். 2024 அவர் நின்று தன்னுடைய ஓட் பேங்கை நிரூபிச்சு காமிச்சிருந்தாருன்னா ஒருவேளை அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. பரவாயில்ல, இவர் எதிர்கட்சியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன விஷயமே தெரியல,
என்ன பர்சன்டேஜ்னே தெரியல. 2026 தான் நிக்க போறாரு. எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கி அதுவும் தனித்து நின்னாதான் தெரியும். இன்னைக்கு பாஜக எங்களுக்கு பர்சன்டேஜ் ஏறிச்சுன்னு சொல்றாங்க. ஆனா பர்சன்டேஜ் ஏறினது காரணம் என்ன? ஓபிஎஸ் இருந்திருக்காரு, டிடி விதின் இருந்திருக்காரு, பாமக இருந்திருக்கு, எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இல்லைன்னா பாஜக பர்சன்டேஜ் இருக்குமா 2024? அப்படி இல்ல. நாம் தமிழர் கட்சி மாதிரி தனித்து நின்று இருக்கணும். அப்படி நின்று இருந்தாங்கன்னா ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு தெரியும். 2026 தனித்து நிக்கட்டும். விஜய் அவர்கள் தனித்து நின்று எனக்கான ஓட் பேங்க் இவ்வளவுதான்ப்பா, பாத்துங்கப்பா, நான் ஒன்னும் பொய்யெல்லாம் சொல்லப்பா அப்படின்னு அப்ப நிரூபிச்சு காட்டுங்க. அப்போனா திமுக ஆலோசிப்பாங்க. பரவாயில்ல, நம்மளுக்கு எதிரியானா இவருக்கு கேட்டகரி இருக்குப்பா, நம்மள எதிரியா வச்சுக்கலாம்பா, எதிர்கட்சி வச்சு அப்படின்னு ஆலோசிப்பாங்க. அதுவே இன்னும் முடிவாகல. அதுக்குள்ள எங்களுக்கு திமுக தான் பெரிய கட்சி கூட போட்டி போட்டா நம்ம பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. திமுக சூஸ் பண்ணிச்சு யார் எங்களுக்கு எதிரி, யார் எங்களுக்கு போட்டியாளர். அதிமுக தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். டிடிவி தினகரன் விஜய் அவர்களுக்கு அட்வைஸ் கொடுத்திருக்காரு. அதிமுக கூட போனீங்கன்னா உங்க கட்சியை மூடு விழா பண்ணிடுவீங்க. எடப்பாடி பழனிசாமி துரோகத்தை பத்தி விஜய் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால அதிமுக பக்கம் போக மாட்டார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. திமுகவுக்கும் தாவேகாவுக்கு தான் 2026 போட்டி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.